திருச்சியிலே ஒரு பெரும் குன்று, அந்த குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. திருச்சியிலே ஒரு பெரும் குன்று, அந்த குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. கணபதி என்னும் பெயர் கொண்டு நம்மை காத்து ரட்சிக்கும் அருள் கொண்டு. திருச்சியிலே ஒரு பெரும் குன்று, அந்த குன்றத்தின் மீதொரு குணர் குண்டு. ஸ்ரீராமன் தந்த ஸ்ரீரங்கமூர்த்தியை ஏத்தி நடந்தான் விபீஷணன். சிறுவனாக அங்கு எதிர் வந்த கணேசர் கரத்தினில் அதனை ஒப்படைத்தார். நீராடி வரும் முன் ஸ்ரீரங்கமூர்த்தியை நிலத்தினில் வைத்தார் கணநாதர். அந்த இடமே ஸ்ரீரங்கம் என்றால் அது அவர் குணமே திருச்சியில் குன்றானது. திருச்சியிலே ஒரு பெரும் குன்று, அந்த குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. அருகே அருகே மருகனும் மாமனும் அருள்மழை பொழியும் போதினிலே கருணையாராகி பெருகி வந்தாலே கொள்ளும் இடமே கொள்ளிடமே. கணபதி நீயே காப்போர் என்று பாடி பணியும் போதினிலே அன்பு கை கொடுப்பார் உச்சி பிள்ளையாரே என்றும் துணை இருப்பார் நம் வாழ்வினிலே. திருச்சியிலே ஒரு பெரும் குன்று, அந்த குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. கணபதி என்னும் பெயர் கொண்டு நம்மை காத்து ரட்சிக்கும் அருள் கொண்டு. திருச்சியிலே ஒரு பெரும் குன்று, அந்த குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. குன்றத்தின் மீதொரு குணர் குன்று. ஆனை மாமுகத்தோனே அரனோடைய புத்திரனே அரனோடைய புத்திரனே அரனோடைய புத்திரனே அரனோருட புத்திரனே ஆனை மாவைத்தோனே விநாயகா பார்வதியாய் இன்றெடுத்த பாலகா ஆனை மாமுகத்தோனே அரனோடைய புத்திரனே அரனோடைய புத்திரனே ஆனை வைத்தோனே விநாயகா அது பார்வதியால் இன்றெடுத்த பாலகா. சோனைமா பயில் முருகா செந்தூர் வடி வேல் முருகா செந்தூர் வடி வேல் முருகா செந்தூர் வடி வேல் முருகா திருச்செந்தூர் வேல் முருகா மாணவர்க்கு உபகாரியானவா ஆடுமயில் வீதில் ஏறி ஓடிவா
பால சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகுள்ளம்மா வந்து என்னிடம் குடிகுள்ளம்மா அம்மா வந்து குடிகுள்ளம்மா எந்தாயே குடிகுள்ளம்மா மாலை மாலை உன்னை தொழுவேனம்மா கதைக்கு வந்து துணையாக நில்லம்மா அம்மா பால சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகுள்ளம்மா வந்து என்னிடம் குடிகுள்ளம்மா மாலை மாலை உனை பணி வேணும்மா பாடும் கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா ஊர்தோறும் உன்னருளை உகந்தடியாள் பாடுதற்கே உகந்தடியேன் பாடுதற்கே உகந்து நாங்கள் பாடுதற்கே நாங்கள் பாடுதற்கே உடனே நீ எனக்கு துணையம்மா சிந்தைதனில் வந்து குடிகொள்ளம்மா சொந்தமுடன் எந்த எனக்கு வில்லில் இசை சொல்லி தந்த சொந்தமாக சொல்லி தந்த வில்லில் இசை சொல்லி தந்த எனக்கு சொல்லி தந்த சுயம்பு தங்கம் புலவர் பாதம் போற்றுவே நான் மனம் ஒரேக வாழ்த்துவே சிந்திதனை வெள்ளி செய்ய சொந்தமாக சொல்லி தந்த சொந்தமாக சொல்லி தந்த ராஜகுமார் புலவர் பாதம் போற்றுவே சிறியவனால் மனமூர்க வாழ்த்துவே வாழ்த்தினேன் என் குருவை போற்றினேன் சபைதனிலே சபைதனிலே வணங்கினேன் வெள்ளியில் இசை பாடவே வணங்கினேன் முருகன் அருள் நாடியே பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் டிவி புகழ் கலைமாமணி சுண்டபெற்று விலை ஊரை சார்ந்த சரஸ்வதி வில்லிசை குழுவின் அவர்களுடைய நல்லாசையுடன் கீழச்சங்கரங்குலை சார்ந்த ஸ்ரீ லதா வில்லிசை குழுவியாக நாங்கள் இந்த வடலுவிளை வயல் தெரு என்று சொல்லக்கூடிய அருமையான நகரில் அம்பிகை தேவி முத்துப்பேச்சி அம்மையானவள் மங்களகரமாக இருந்து மக்களுக்கெல்லாம் அருளை மாறியாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாள். அம்பாள் ஆலயத்தில் மாசி மாத திருவிழா மங்களகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளில் எங்களுக்கு வெள்ளிசை கருள் செய்த அம்பாள் முத்துப்பேச்சி அம்பாளுடைய பதம் பணிந்து முதலாக அரிகரபுத்திரன் ஐயன் பிறந்த கதையை சுருக்கமாக பாட இருக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களில் சரிதான் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அத்தனையும் பொறுத்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆமாம் இதோ கதையை ஆரம்பிக்கின்றோம். அரிகரன் புதல்வனான அப்படி ஆதி கொண்டையன் பேரில் சரிதான் உரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் கூற திரிபுரம் எரித்தோன் மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்தோர் கரிமுக மான தொந்தி கணபதி காப்புத்தானே கரிமுக மான தொந்தி கணபதி காப்புத்தானே மெய்யும் தவத்தால் நின்றரக்கன் சரி விரலால் தூண்ட வரம் வாங்கி செய்ய சிவனார் தனை மருட்டி
திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல சரிதான். தைதல் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த ஐயன் சாஸ்தா பிறந்த கதை பாட ஆனை முகவன் காப்புத்தானே. ஆ ஆ தொந்தனை தோம் என்று சொல்லி வில்லினில் பாட தொந்தனை தோம் என்று சொல்லி வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. தொந்தனை தோம் என்று சொல்லி வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. கனத்தொனை குடம் உடுக்கு ஜாலருடன் கட்டையோடு எந்த புகழ் சாஸ்தா ஐயன் திருக்கதையை நாங்கள் பாட புகழ் சாஸ்தா ஐயன் திருக்கதையை நாங்கள் பாட நமக்கு துணை இருப்பாய் தமிழரசி கலை மகளே. வடிவழகி பாதம் போதி நமக்கு துணை செய்குவாய் கலை மகளே வடிவழகே பாதம் போற்றி. ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சுதானந்த சிவபெருமான் சாட்சாதி பகவான் கைலேங்கிரி என்னும் பர்வதத்தில் வீற்றிருக்க சரி 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார் தானவர்கள் வானவர்கள் இந்திரர் இறையவர் முனிமார்கள் ரிஷிமார்கள் இப்படி எல்லோரும் பகவானை போற்றி இருக்க சரி அம்மையப்பர் தெய்வமாக சக்தியும் சிவனும் கைலாச மலையிலே காட்சி அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய கைலாச மலையிலே அங்கே நந்தி மத்தளங்கொட்ட நாரதர் வீணை மீட்ட நந்தி மத்தளங்கொட்ட நாரதர் வீணை மீட்ட மலர் புஷ்பங்களை சாட்ட அங்கே நல்ல தெய்வார் வானவர்கள் போற்ற அங்கே நல்ல தெய்வார் வானவர்கள் போற்ற நந்தி மத்தளங்கொட்ட நாரதர் வீணை மீட்ட மலர் புஷ்பங்களை சாட்ட நாயகன் ஆர்மேலே கவி போற்ற நாயகன் ஆர்மேலே கவி நந்தி தேவர் மத்தளம் வாசிக்கின்றார். நாரதவாள் முனிவன் வீணை மீட்டு இசை பாடுகின்றார். சரி பகவானுடைய மூத்த மகனாகிய கணேசன் சரி பகவானுக்கு என்னென்ன செய்கின்றார்? ஆண்டவனுக்கு கற்பூரத்தால் ஆராதனை ஏந்தி கொண்டே இருக்கிறார். இளைய மகனாகிய செந்தில்வேல் முருகன் என்ன செய்கின்றார்? அழகன் குமரன் தமிழன் சரி பாரிஜாத மலர்களால் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி நித்திய கல்யாண குணனாய் இருக்கின்றார்கள் கைலாச மலையில். அம்மையப்ப தெய்வமாக ஆதி வெள்ளி கைலாச மலையில் பகவான் அங்கிருக்கு. அப்படி இருக்கும்போது சரி அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். என்ன? தேவர்கள் மீது அசுரர்கள் பொறாமை கொள்கின்றார்கள். ஐயோ இந்த தேவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். ஆமாம் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு சரி என்பது இந்த தேவர்களுக்கு கிடையாது. ஓஹோ ஆனால் இந்த அசுரர்களோ சரி செத்தும் பிழைத்துமாகவே வாழ்ந்து வந்தார்கள். சரிதான். நாமளும் தேவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று அசுரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவனிடத்திலே வருகின்றார்கள். ஆதி சிவபெருமானே வாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் எல்லாம் அசுரர்கள் அறிந்தோம், செத்தும் சாகாமலும் வாழ்ந்து வருகின்றோம். சரி சாக்காலம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று ரொம்ப நாளா ஒரே ஆசை. அப்படி நீங்கள் வாழ வேண்டுமே ஆனால் திருப்பார் கடலிலே சென்று தேவர்கள் துணையோடு தேவாமிர்தம் கடைந்து சாப்பிட்டு வாருங்கள், நன்மையோடு வாழலாம். நாங்கள் அழைத்தால் தேவர்கள் வருவார்களா? என்னுடைய அருள் இருக்கும் வரை வருவார்கள், போய் வாருங்கள். அப்படி என்று சொல்லி இந்த அசுரர்கள் தேவர்களை அழைத்துக் கொண்டு இந்த அசுரர்களும் தெய்வர்களும்
மந்திரத்தையும் மத்தாக்கி வாசுகியை கயிறாகி கயிறாக்கி வாய்த்தமிர்தம் தான் கிடைந்தார் தான் கிடைந்தார் தெய்வர்களும் சரி அமிர்தம் கிடைவதற்காக திருப்பார் கடலிலே வந்தார்கள். ஆழியை தாழியாகவும் மகேந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு தேவர்கள் வால்பக்கம் இன்னொரு பக்கம் அசுரர்கள் தலைப்பக்கமாக நின்று சரி இழுத்து பிடித்து அமிர்தம் அடைந்தார்கள். கண்ணபெருமானுடைய திருவருளால் திருப்பார் கடலிலே தெய்வாமிர்தம் பிறந்து வருகின்றது. அமிர்தம் பிறந்தவுடனே ஓடி சென்ற அசுரர்கள் அமிர்தத்தை எடுத்தார்கள். தேவர்களுக்கு கிடைக்கவில்லை. சரி எவ்வளவோ கேட்டு பார்த்தார்கள் தேவர்கள். அசுரர்கள் அமிர்தம் கொடுக்கவில்லை. இல்லை பார்த்தார்கள் தேவர்கள். திக்கற்றவருக்கு தெய்வம் தானே துணை. உண்மைதான். இந்த அசுரர்கள் அமிர்தம் கொடுக்கவில்லை என்று மாயவனை கோரி முறையிடுகின்றார்கள். ஆளிதனில் பள்ளி கொண்ட ராமராகவா அமிர்தமதை வாங்கி தார சீதாராகவா அமிர்தமதை வாங்கி தார சீதாராகவா ஆளிதனில் பள்ளி கொண்ட ராமராகவா ராமராகவா அமிர்தமதை வாங்கி தாரோம் சீதாராகவா அமிர்தமதை வாங்கி தாரோம் சீதாராகவா ஐவரையும் காத்துதுரு ஆழி வந்தனே கோபால ஆழி வந்தனே அமிர்தமதை வாங்கி தாரும் மேகவர்ணனே அமிர்தமதை வாங்கி தாரும் மேகவர்ணனே மாயவா கோபாலா அனந்த சைனா அசுரர்கள் கையிலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை சரி தாங்கள் தான் வாங்கித்தர வேண்டும் என்று சரி தேவர்கள் மாயவனை கோரி முறையிட்டார்கள். அறிந்தார் பகவான் அவர்களுக்கு அமிர்தம் ஒப்படைக்க வேண்டுமே ஆனால் இந்த கோலத்தோடு போகக்கூடாது என்று எல்லாம் உணர்ந்த ஆண்டவன் கண்ணபெருமான் சரி அழகான ஒரு பெண் கோலம் கொண்டு அந்த அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு சரி கண்ணபெருமான் மறைந்தார். சற்று நேரம் கழியும் போது அமிர்தம் கிடைக்காத இந்த தேவர்கள் அசுர பிள்ளைகள் எல்லாம் தேவர்கள் அமிர்தம் சாப்பிடுவதை பார்த்தார்கள். சரி வந்ததே கோபம். அடே தேவர்களே எங்களோட பாகமது எங்கேதான் இருக்குதடா பங்கப்படும் என்னதாக பங்கதையும் தந்திடுடா என்னை கை தேடி தான் எடுத்து அவனை கட்டத்திலே தான் அடித்தார் வந்ததே கோபம் அசுரர்களுக்கு. தேவர்களை பிடித்தார்கள், காலவாரி தலைகீழ அடித்தார்கள். அடிவொருக்க முடியாத தேவர்கள் அல்ல. மீண்டும் மாயவனை கூற முறையிட்டார்கள். பார்த்தார் மகாவிஷ்ணு இனிமேல் இந்த அசுர குலத்தை விட்டு வைக்க கூடாது என்று கையிலே தரித்திருக்கும் சுதரிசனம் என்னும் சக்கராயத்தை கொண்டு சரி பாதாள உலகத்தில் ஆண்வருக்கம் இல்லாமல் அழிக்க செய்தார். பாதாள உலகம் அழிந்தது. அதிலே தரித்திருந்தாள் சாத்மீகி என்ற மங்கை. அந்த சக்கராயத்தை கண்டு தரிசனம் செய்தாள். சரி அந்தோ பகவானே இறைவா அசுரர்கள் குலம் என்று சொன்னால் தேவர்கள் எல்லாம் கிடுகிடு என்று பதறுவார்கள். ஆமாம் அவ்வாறு வல்லமை புரிந்த அசுரர்கள் சரி கண்ணனுடைய சக்கராயத்தால் சீர்குலைந்து விட்டார்கள். ஐயோ அழிந்து போன பாதாள நகரத்தை சரி மீண்டும் அரசாட்சி செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தையை அடைய வேண்டும் என்று உணர்ந்தவள் தன்னுடைய குலகுருவின் யோசனைப்படி சரி ஆதி சிவனை நினைத்து தவமிருந்தால் குழந்தை கிடைக்கும் என்று நினைத்து
பகவானை கோரி தவம் இருக்கின்றாய். எந்த விதமாக? சாந்தாலி தரிமெழுகி அப்படி. சந்தனத்தால் கோலமிட்டாள். சாந்தாலி தரிமெழுகி ஆஹா. சந்தனத்தால் கோலமிட்டாள். ஊனாலி தரிமெழுகி ஊனாலி தரிமெழுகி ஒரு மண்டலம் தவம் இருந்தாள். சாந்தாலே தரிமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். ஊனாலே தரிமெழுகி ஊனாலே தரிமெழுகி ஒரு மண்டலம் தவம் இருந்தாள். நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் தவம் இருந்தாள். நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் தவம் இருந்தாள். உடுத்த முந்தி துவராமல் உடுத்த முந்தி துவராமல் ஒரு மண்டலம் தவம் இருந்தாள். சாந்தாலே தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். கோலமிட்டவாறு சிதறிலே குலைவாளை கமுதுருத்தி நனைந்த முந்தி இதுவராமல் 41 நாள் தவம் இருந்தாள். உடுத்த முந்திது வராமல் ஒரு மண்டலம் தவம் இருந்தாள். இப்படியாகவே சரி 12 வருஷமாக பகவானை கோரி தவம் இருந்தாய். அறிந்தார் பரமசிவன் ஆ, இவளுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா ஆமாம். என்று கனவிலே தோன்றி கேட்கிறார். பெண்மணி, சுவாமி என்னை வேண்டி தவம் இருந்ததின் காரணம் பகவானே, என்னம்மா? பாதாள நகரத்தை அரசாட்சி செய்வதற்கு சரி. ஒரு ஆண் குழந்தை என்பது கிடையாது. ஓஹோ. ஒரே ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்றுதான் சரி. ஆதி பகவானாகிய தாங்களை நினைத்து தவம் இருக்கிறேன் சுவாமி. இன்று போய் நாளை வந்தால் ஆ, உனக்கு தர வேண்டிய குழந்தை நன்றாக இருக்கும். ஏன் சுவாமி? நேரம் சமயம் சரியில்லை அம்மா. பகவானே, என்ன? நான் உங்களை நினைத்து தவம் செய்த நேரமோ சரி. நேரம் சமயம் பார்த்து தவம் செய்யவில்லை. இல்லை. குழந்தைக்கு வரம் தந்தால் இப்பொழுது தர வேண்டும். சரி. இல்லாவிட்டால் உங்கள் முன்பிலே விழுந்து இறந்து விடுவேன். உடனே குழந்தை தாருங்கள் சுவாமி. பெண்ணே, என்ன? யான் குழந்தைக்கு பலம் தந்தோ என்று பகவான் மறைந்தார். குழந்தைக்கு வரத்தை வாங்கினாள் சித்திரவேரி. அந்த முனிவரின் சொல் பழுது போகாமல் இருக்க ஆமாம். அந்த இரவுக்குள்ளாகவே கருஜனித்து சரி அதிகாலை பொழுதுக்குள்ளே ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாள். அழகான ஆண் குழந்தை. பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பாடை நீக்கி தொப்பில் கொடியறுத்து சரிதான். 28வது நாளில் பிள்ளை பணிகளெல்லாம் அணிந்தாள். 41 நாள் வந்தது. சரி. பெயர் சூட்டு திருவிழா ஏற்படுத்தினார்கள். சொந்தம் பந்தம் உற்றார் ஊரார் எல்லோரையும் வரவைத்து சரி. பெயர் சூட்டுகிறாள். எனக்கு கிடைத்த குழந்தையோ சரி. பரமசிவன் அருளால் கிடைத்த குழந்தை. ஆமா. பரமசிவன் எழுத்திலே ஒரு எழுத்து சேர வேண்டும். சரி. என்னுடைய குலமோ அசுரர் குலம் இதன் எழுத்தும் வேண்டும் என்று சரி. பத்மா அசுரன் என்ற வல்லரக்கன். பத்மா அசுரனாகிய வல்லரக்கன் என்றே பெயரை சூட்டினாய். இப்படி பெயரிட்டு தாலாட்டி எப்படி வளர்த்து வருகிறாள் வாருங்கள். சொல்லுங்கள். பொட்டுமிட்டு பெயரோமிட்டு பொட்டுமிட்டு பெயரோமிட்டு பொட்டுமிட்டு பெயரோமிட்டு பாலகனை பாலகனை வளர்த்து வராய். பாலகனை வளர்த்து வராய். பொட்டுமிட்டு பெயரோமிட்டு பொட்டுமிட்டு பெயரோமிட்டு பொட்டுமிட்டு பெயரோமிட்டு பொன் போல வளர்த்து வாராய். பொன் போல வளர்த்து ஒரு வயதாம் இரு வயதாம் ஒற்ற 3 4 வயதாம் 5 நல்ல 5 நல்ல திருவயதில் 5 நல்ல திருவயதில் ஐந்தான திருவயதில் அறிவுகளை படிக்க வைத்தாய். அறிவுகளை படிக்க வைத்தாய்.
பிள்ளையாகிய வல்லரக்கனுக்கு சரி. 1 2 3 4 என ஆமா. 5 வயது பருவத்தை அடைகின்றார். அறிவு வருத்த வேண்டும். ஒரு குழந்தைக்கு 5 வயது ஆகிவிட்டாலே சரி. கல்வி என்ற அறிவுக்கண்ணை திறக்க வேண்டும். உண்மைதான். கற்றோர் என்பார் கண்ணுடையார், கல்லாதவர்கள் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதார். ஆமா. கற்றவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணென்றும் என்றும் கல்லாதவர்கள் முகத்திலே இருப்பதும் புண்ணென்றும் சொல்லி இருக்கின்றார். சரி. அப்படிப்பட்ட உயர்வான கல்வி செல்வத்தை சரி. நம்முடைய மகன் பத்மாசுரனுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் என்று பலகலையும் ஆமாம் கற்றுணர்ந்த நல்ல ஒரு வாத்தியாரை வரவழைத்தாய். சரி. தன் மகனை பள்ளிக்கூடம் சேர்த்தாய். சரிதான். மகனை பத்மாசுரா, அம்மா உனக்கோ 5 வயது ஆகிவிட்டது. சொல்லும்மா. நீ இன்று முதல் எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்கம்மா? பள்ளியில் சென்று படித்து வருவாயன் மாலேகா கண்மணியே. மாலேகா கண்மணியே. பாலேகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா. பாலேகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா. பாதை கொள்ளாதே மகனே. பள்ளியில் சென்று படித்து வருவாயில் மாலேகா கண்மணியே. பாலேகா கண்மணியே. மாலேகா பள்ளியில் பல பேர்கள் உண்டடா. பகை கொள்ளாதே மகனே. தாய் சொல்ல தட்டாமல் தாய் சொல் தட்டாமல் தானே புறப்படு. புறப்பட்டால் உதித்தவனே. தாவத்தால் உதித்தவன் அவனே. தாயாரு சொல்லவே தாரந்த பாலகன் தான் பள்ளி செல்லுவாரா. மகனே பத்மாசுரா, அம்மா உனக்கு 5 வயது ஆகிவிட்டது. சொல்லுங்கம்மா. நீ இன்று முதல் எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்க போகணும்? பாடசாலைக்கு போக வேண்டும். படிக்கிறதுக்கா? ஆமப்பா. சரிம்மா, போயிட்டு வர்றம்மா. தாயிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு சரி. பத்மாசூரன் பள்ளிக்கூடத்திலே வருகின்றான். ஆமா. வாத்தியாரை வணக்கம் செலுத்தினான். அப்படி வேண்டிய பாடங்களை படித்து வருகின்றான். பாருங்கள். 4 வேத நூல்களா 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 நல்ல பக்தி ஞானங்களா ஞானங்களா 4 வேத நூல்களா 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 நல்ல பக்தி ஞானங்களா ஞானங்களா வித்தைக்கு மூத்தவனாய் வீரத்திலே சிறந்தவனாய் யானையேற்ற குதிரை ஏற்ற மடவு முறைதான் படித்தான். விண்ணோ மண்ணு கொண்டவன் போல் விண்ணோ மண்ணு கொண்டவன் போல் விண்ணும் மண்ணும் கொண்டவன் போல் வீரனாக திகழ்ந்து வாரா திகழ்ந்து வாரா திகழ்ந்து வாரா விண்ணும் மண்ணும் கொண்டவன் போல் விண்ணும் மண்ணும் கொண்டவன் போல் விண்ணோ மண்ணு கொண்டவன் வீரத்திலே திகழ்ந்து வாரா வீரத்திலே திகழ்ந்து திகழ்ந்து வாரா 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 11 புராணம் 28 அகமங்கள் 32 தர்மங்கள் 64 கலைஞானங்கள் 96 தத்துவங்கள் எல்லாம் ஓரளவுக்கு படிக்கிறான். ஆமாம். வயதும் 10 வருகிறது. மீண்டும் படிக்கின்றார். என்ன? ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்லு வித்தை, மல்யுத்தம், கூடுவிட்டு கூடு வாய்தல், குசல வித்தைகள், அடிமுறை பிடிமுறைகள், ஒரு மன்னனுக்கு ஏற்ற வித்தைகளை எல்லாம் ஓரளவு படிக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் சரி நிற்க அதற்கு தக சரி என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கூற்றிருக்கிணங்க ஆமா. கற்பதை கசடர படிக்கின்றான். வயதும் 18 வயதை அடைந்தார். 18 வயது பிறந்தவுடனே சரி. இந்த வல்லரக்கன் ஒரு நிலையில இருக்க மாட்டான். வயசு அப்படி இல்ல. ஆமா, வீட்டுக்கு வேளா வேளா சாப்பிட வரமாட்டான். சரி. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போக மாட்டான். ஓஹோ. பார்த்தாள் சித்திரவீரி. சரி.
தன் மகனை பார்த்து சொல்லுகின்றாள். என்ன கேட்கிறாள்? மகனை பத்மாசுரா, அம்மா நேற்றைக்கு ஏண்டா நீ பள்ளிக்கூடம் போகவில்லை? எனக்கு படிப்பே வர மாட்டேங்கம்மா. ஏன் மகனே? ஏன்னு தெரியலையம்மா. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? ஆசையா? அம்மா என்ன? எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்க கூடாது அம்மா. மகனே பத்மாசுரா, அம்மா உனக்கு நான் தானே பொண்ணு பார்த்து வைத்திருக்கிறேன். யார் அம்மா? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை அருமை மண்ணோ முடித்து வைப்பேன், அருமை மண்ணோ முடித்து வைப்பேன். அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை ஆசை திருமணம் முடித்து வைப்பேன், ஆசை மனமும் முடித்து வைப்பேன். மாமன் மகள் ரஞ்சூதத்தை மாலை மண்ணோ சூட்டி வைப்பேன். அந்த வார்த்தை கேட்டபோது அரச மல்லல் ஏது செய்வான். மகனே பத்மாசுரா, அம்மா உனக்கு எந்த பொண்ணை பார்த்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? யாரு மது? நம்ம மூத்த அத்தை இருக்கிறாங்கல்ல, யாரு? அத்தைக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள் ரத்தினம். சரி, அவை போதுமா? அத்தை மக ரத்தினமா? ஆமா. எனக்கு வேண்டாம்மா. ஏண்டா வேண்டாம்? அவ கோணமே சரியில்லம்மா. ஏன் சரியில்லை? நல்ல பிள்ளைய பாரும்மா. அப்படியா? அவ வேண்டான்னு விட்டுருடா. விட்டாச்சும்மா. இன்னும் ஒரு பொண்ணு பார்த்து வைத்திருக்கிறேன். யாரது? இளைய மாமனுடைய மகள் ரஞ்சிதம். ரஞ்சிதமா? இவ ஆளு ஸ்டைலா இருப்பா. ரஞ்சிதத்தை கல்யாணம் முடிச்சா எனக்கு பஞ்சமே இல்ல. ஏண்டா? அவ்வளவு ஒரு செல்வாக்குடையவன். அப்ப அவளை போதுமா? வேண்டாம்மா. ஏண்டா? என்னை விட அதிகமா செல்வாக்கு அவளுக்கு இருந்தா எனக்கேது மதிப்பு மரியாதையும். உன்னை மதிக்க மாட்டான்னு சொல்றியா? ஆமாம்மா. அப்படின்னு அவ வேண்டாமா? வேண்டாம், நல்ல பிள்ளைய பாரும்மா. அவ வேண்டான்னு விட்டுரு. விட்டாச்சும்மா. இன்னும் ஒரு பொண்ணு பார்த்து வைத்திருக்கிறேன். இன்னுமா? ஆமாப்பா. யாரும்மா அது? நம்முடைய ஊர் ஜமீன்தார் மகள் நேசமுற்றாள். நேசம்? அருமையான பிள்ளம்மா. நேசம் பிளஸ் உற்றாள், நேசமுற்றாள். சரி, போதுமா? போதும் போதும். அவளை உனக்கு தெரியுமா? தெரியுமா, நாங்க பள்ளிக்கூடத்துல ஒன்னா தானே படிச்சோம். அப்படியா? ஆமாம்மா. அவளையே முடித்து வைக்கிறேன் என்று. ஆகட்டும் என்று. என்றைக்குமே குலத்தோடுதான் குலம் சேரும். சரிதான். இந்த நேசமுற்றாளை வல்லரக்கனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று சரி இரு செல்வந்தர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். மடமேடை வைத்தார்கள். குறித்த நேரத்திலே கோடி மலர் குவிந்திட, கெட்டு மேளம் கொட்டிட, முக்காலம் வரிச்சங்கு கொங்கு நாதசரம் தப்போ தவில் போன்ற இசை கருவிகள் கடல் போல் முழங்க பெண்கள் எல்லாம் ஆராத்தி ஏந்தி நிற்க, பெண்களுக்கு தாலி ஒரு வேலி என்பார்கள். உண்மை. புனிதமான மாங்கல்யத்தை வல்லரக்கன் கையிலே எடுத்தான். நேசமுற்றாள் கழுத்திலே திருமாங்கல்யம் சூட்டினார். திருமணம் இனிதே முடிந்தது. கொஞ்ச நாள் கழிந்து வாழ்ந்து வருகின்ற போது சரி அன்னையானவள் நினைக்கிறாள். என்ன நினைக்கின்றாய்? நவமிருந்து குழந்தை பெற்றோம் எதற்காக? பாதாள நகரத்தை அரசாட்சி செய்ய வேண்டும் என்று மற்ற தேசத்து மன்னர்களை மரவழைத்து படா லக்கணத்தோடு கூடிய சரி சாமராஜி சக்கரவர்த்தி என்று இவனுக்கு முடிசூட்டி வைக்கிறாள். பத்மாசுரன் வாழ்க வாழ்க, பத்மாசுரன் வாழ்க வாழ்க என்று எல்லோரும் வாழ்த்தினார்கள். சரி, அந்த பாதாள நகரத்தை வல்லரக்கன் எப்படி ஆட்சி செய்து வருகிறான் பாருங்கள். சொல்லுங்கள். வாரி அல்லை சொல்லும் உலகமெல்லாம், உலகமெல்லாம், உலகம் எல்லாம் புவி தன்னை நன்றாய் நீ
நீதிவுடன் அரசாளாமல் ஆண்டு வருகின்ற நாளையிலே அரக்கனரை முறை செய்யாமல் இருக்கும் அந்நாளில் அவனுடைய இருக்கும் அந்நாளில் அவனுடைய இருக்கும் அந்நாளில் அவனுடைய இயல்பு நெறி தன்னை கேளோம் ஐயா கேளோம் ஐயா என்று சொல்லக்கூடியது கடல். ஆமாம். அந்த கடல் சூழ்ந்த உலகை சரி இந்த வல்லரக்கனுடைய கையிலே கிடைத்தவுடனே கொஞ்ச நாள் அந்த நாட்டை நல்ல முறையிலே ஆண்டார். அதன் பிறகு நாள் போக போக சரி வல்லரக்கனுடைய மனதிலே நான் தான் என்ற அகந்தை வருகின்றது. ஐயோ என்றைக்கு ஆட்சி விடத்திலே நான் தான் என்ற மம்மதையோடு அமர்ந்தானோ சரி அந்த நாட்டிலே மாறி என்று சொல்லக்கூடிய மாதம் ஒன்று மழை கிடையாது. 12 வருடம் மழை இல்லாமல் பஞ்சம் அதிகரித்தது. பாதாள நாட்டிலே எப்படிப்பட்ட பஞ்சங்கள் வருகிறது பாருங்கள். சொல்லுங்கள். நாளை எது உருண்ட பஞ்சம். ஆமா. நகர்மனையே விற்ற பஞ்சம். ஓஹோ. நாளை எது உருண்ட பஞ்சம். சரிதான். நகர்மனையே விற்ற பஞ்சம். அழகு. ஆளாக்கு உருண்ட பஞ்சம். ஆளாக்கு உருண்ட பஞ்சம். அரண்மனையை தோற்ற பஞ்சம். அங்கே ஆளாக்கு உருண்ட பஞ்சம். ஆளாக்கு உருண்ட பஞ்சம். அகிலத்தையே தோற்ற பஞ்சம். மறைக்கலது உருண்ட பஞ்சம். மண்மனையை தோற்ற பஞ்சம். தாலி எதை கொடுத்தாலும் தாலி எதை கொடுத்தாலும் தமிழ் கூட கிடையாதா. தாலி கொடுத்தாலும் தாலியை கொடுத்தாலும் தமிழ் கூட இல்ல பஞ்சம். நாளி உருண்ட பஞ்சம். நகர் மனையை விற்ற பஞ்சம். ஆளா குருண்ட பஞ்சம். அரண்மனையை விற்ற பஞ்சம். மறைக்கால் உருண்ட பஞ்சம். மண்மனையை தோற்ற பஞ்சம். தாலியை கொடுத்தாலும் தவிடு கூட கிடையாதான். இப்படியாகவே சரி 12 வருஷமாக பாதாள நாட்டிலே சரிதான் மழை இல்லாமல் ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்தது. மக்கள் மீது வரிகளை போடுகிறான் வல்லரக்கன். ஆடுவளத்தால் ஆட்டுக்கு வரி போடுகின்றான். மாட்டுக்கு வரி போடுகிறான். வீட்டுக்கு வரி போடுகின்றான். பெண்களுக்கு வரி போடுகிறான். ஆண்கள் வேலைக்கு போனால் அதற்கு வரி போடுகின்றான். இதுபோன்று கோவில்களுக்கு வரி போட்டான். ஆலயங்களை எல்லாம் அடைக்கின்றான். அந்தணர்களை சிறை வைத்து சித்திரவதை செய்தான். பள்ளிக்கூடங்களை அடித்து உடைத்தான். திண்ணைகளையும் உடைத்தான். எவ்வளவு நாளுதான் இந்த சிற்றரசர்கள் பள்ளிக்கூடத்தில் திண்ணை இருக்க கூடாதான். ஏன்னா எல்லோரும் அங்கவே ஒதுங்கிடுறது. பள்ளிக்கூடத்தை உடைத்தான். ஒட்டிருக்கும் திண்ணையும் உடைத்தான். எல்லாம் உடைத்தான். ஒரு நாள் என்னையும் உடைத்தான். எவ்வளவு நாளுதான் சரி சிற்றரசர்கள் வல்லரக்கனுடைய குடை நிழலிலே ஒதுங்கி வாழ்வார்கள். முடியாது. ஒரு நாள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். சரி டேய் தம்பி, அண்ணா, வல்லரக்கன் ஒருவன் தானே ஆண்டு வருகின்றான். ஆமாம். வல்லரக்கனோடு போர் செய்ய வேண்டும். வேண்டும். அவனை காட்டுக்கு துரத்தி விட்டு சரி நாமல் இந்த நாட்டை ஆள வேண்டும். புறப்படுங்கள் போகலாம். அப்படி என்று சொல்லி சரி ரத கஜ துரக பதாதிகளோடு புறப்பட்டு வல்லரக்கனோடு போர் செய்ய வேண்டும் என்று வருகின்றார்கள். அப்படி 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 கோட்டை 4 பக்கம் சூழ்ந்தார்கள். அது நேரத்திலே இந்த வல்லரக்கன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன? முப்பரிய மேடையில இருந்து காற்று வாங்கி உலாகிக் கொண்டே இருக்கின்றான். எட்டி பார்த்தான். படைகள் சூழ்ந்திருப்பதை கண்டான். சரி
ஆபத்து வரும்போதுதானே எல்லோரும் ஆண்டவனை நினைக்கின்றோம். உண்மைதானே? அதை உணர்ந்த வல்லரக்கன் எப்படி அழுது புலம்புகிறான். அந்த பகவானே, ஆண்டவா, இவர்களோடு நான் போர் செய்ய வேண்டுமானால் ஆனால் எனக்கு அண்ணர் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. அண்ணர் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க ஒருவர் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க ஒருவர் இல்லை. உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, உறமுறையோர் யாரும் இல்லை, உறமுறையோர் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தகப்பன் இல்லை, தாயும் இல்லை, தகப்பன் இல்லை, தற்காப்பர் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தகப்பன் இல்லை, தற்காக்க யாரும் இல்லை என்று சொல்லி வல்லரக்கன் ஏங்கி ஏங்கி தானிடுதா, ஏங்கி ஏங்கி தானிடுதா. அம்மா அடி அந்தோ பகவானே, இவர்களோடு நான் போர் செய்ய வேண்டுமானால் எனக்கு அண்ணன் இருக்கின்றானா, தம்பிமார்கள் இருக்கின்றாரா, உற்றார் இல்லை, பெற்றார் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை. அப்படி யாருமே இல்லாத நேரத்திலே போருக்கு வந்திருக்கின்றானே. திகைத்த வல்லரக்கன் சரி, கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியை கண்டான். சரி, அதன் வழியாக ஓட வேண்டும் என்று அப்படி சுரங்க பாதை வழியாக ஓடினான். அப்படி அண்டம் என்று சொல்லக்கூடிய காகம் கூட கண்டறியாத சரி, கல்லப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே வருகின்றார். ஆஹா, ஓங்கிய பெரும் காடு. அப்படி காட்டிலே வந்த வல்லரக்கன் சரி, இழந்த நாட்டை மறுபடியும் ஆள வேண்டுமானால் ஆனால் உலகத்திலே பெரியதை கண்டுபிடிக்க வேண்டும். உலகத்திலே பெரியவன் தொண்டன். ஆமாம், அப்படியானால் நாமல் தொண்டராக சமைந்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி அதன் பிறகு இந்த ஜெகத்தை ஆளலாம் என்ன நினைத்த வல்லரக்கன் சரி, பகவானை நினைத்து தவம் செய்ய வேண்டும் என்று சரி, அழகான ஒரு தவக்கோலம் எடுக்கின்றார். பாருங்கள், ஆடு நீக்கி அணிகள் நீக்கி, ஆடு நீக்கி அணிகள் நீக்கி, அணிந்த பணி முழுது நீக்கி, ஆடு நீக்கி அணிகள் நீக்கி, ஆடு நீக்கி அணிகள் நீக்கி, அணிந்த பணி முழுது நீக்கி, ஆடு நீக்கி வரிசை நீக்கி, ஆடு நீக்கி வரிசை நீக்கி, வனத்தை நோக்கி மனதில் தாக்கி அருகுணால் பீடோ மீட்டா அதிலே கப்ப தனிநிறுத்தி அருகோணல் பீடோ மேட்டா, அருகோணல் பீடோ மேட்டா, அதிலே கம்பே தனிநிறுத்தி அறையிலே கட்டியிருந்தானே பட்டாடைகள். அம்மா, ஆடைகளை கலற்றினான். சரி, மரத்தோலை எடுத்து ஆடையாகவே கோர்த்து கட்டினான். சரிதான், நவரத்தின மாலைகள் அணிந்த கழுத்திலே சரி, உத்ராட்ச மாலையை மாட்டினான். உடலெங்கும் விபூதியாக பூசுகின்றான். அழகான ஒரு தவக்கோலம் செய்து கானகத்துக்குள் இருந்து ஆதி பகவானை நினைத்து சரி 12 வருஷமாக ஆமா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொல்லோடு சரி தவம் இருக்கின்றான் வல்லரக்கன். இதை தவத்தை அறிந்தார் பரமசிவன். ஆமாம், நந்தி பார்த்து சொல்லுவார், நந்தி சுவாமி அரக்கன் சிந்தனை திரும்பும் முன்பாக சரி
நான் சொன்னதாக அரக்கனை அழைத்து வா. பகவானே, என்ன இந்த மாட்டு ரூபத்தை எனக்கு மாற்றி தந்தால் உடனே நான் வல்லரக்கனை அழைத்து வருகின்றேன். நினைத்த நேரத்தில் ரூபம் மாறும், சென்று வா என்று நினைத்த நந்தி தேவர் சரி பூலோகம் போக வேண்டும் என்று அப்படி ஒரு முனிவராகவே சமைந்து அப்படி கைலாச மலையை கடந்து காடு மேடெல்லாம் தாண்டி கல்லப்பட மலையிலே வந்தான். சரிதான். வல்லரக்கனுடைய தவத்தை பார்த்தான். அழகான தவம், அற்புதமான தவம். இப்படி தவம் இருக்கக்கூடிய வல்லரக்கனை சரி திடீரென்று அழைத்தால் சாபத்தை போட்டு விடுவார். சிவநாமம் சொல்லியே எழுப்புவோம் என்று பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க சரி இதை கேட்டான் வல்லரக்கன். பகவான் வந்து விட்டார் என்று மரத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று சரிதான். புற்றை அப்படியே திறந்தார். அப்படி பக்கத்திலே நின்றாரே நந்தி. ஆமா. நந்தியுடைய பாதத்திலே விழுந்தார். ஓஹோ. அவரை போற்றி சொல்லுகின்றார். அப்படி எங்கும் புகழ் மூர்த்தி வந்தார் என்று ஆமண்ணே ஆமா. இரண்டு கையால் தொழுது நின்றார். சரிதான் சொல்லும் அடிதோழுதது அரக்கனுந்தான் 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 கைலாசம் போவோம் என்றார் அடிதொழுத அரக்கனுந்தான் அரக்கனுந்தான் கைலாசம் போவோம் என்றான் போவோம் என்றான். பகவானே, என்னை இவ்வளவு ஆவலோடு அழைக்கின்றீரே, தாங்கள் சிவபெருமானா? சிவனுடைய தொண்டன். என்னுடைய பெயர் நந்தி என்று அழைப்பார்கள். நந்தி தேவரா? ஆமாப்பா. எதற்காக என்னை அழைக்க வந்திருக்கின்றீர்கள்? உன்னுடைய தவத்தை மெச்சி பகவான் சரி உன்னை கூட்டி வரும்படி சொல்லிவிட்டிருக்கிறார். அப்படியா? வா, என்னோடு போகலாம் கைலாயம் என்று சரி. நந்தி தேவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு இருவேரும் எங்கே வருகிறார் பாருங்கள். சரி. ஏகபலகாத வழி கடந்து ஏகபலகாத வழி கடந்து ஏரோ மயிலாற்று பாலம் விட்டார். பலகாத வள்ளி கடந்து ஏகப்பலகாத வள்ளி கடந்து ஏறுமையில்லாற்று பாலம் பாலம் கடந்த கரிமேல் ஏறி மாணவர் நாட்டில் வந்து சேர்ந்தார். மாணவர் நாட்டில் வளர்ந்தோம் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி வல்லரக்கல். அம்மா நந்தி தேவர் சரி வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு சரி. கல்லப்படை என்று சொல்லக்கூடிய வனத்தை கடந்து காடு மேடு குன்று குமடெல்லாம் தாண்டி வானவர் உலகம் தானவர் உலகம் கடந்து அம்மா இந்திரலோகம் விட்டு யமலோகத்தின் வழியாக வருகின்றார்கள். யமலோகத்திலே வரக்கூடிய நேரத்திலே சரி யமகால சுவாமி அமர்ந்திருக்கின்றார். அதனுடைய புதுமைகளை எல்லாம் கண்டுகளித்து விட்டு அதன் பிறகு சத்தியலோகத்திலே உள்ள புதுமையை பார்த்துவிட்டு சரி பகவான் இருக்கும் கைலாசம் வருகின்றார்கள். தன்னுடைய பகவான் சன்னதியில் விட்டுவிட்டு நந்தி பகவான் சென்று அமர்ந்தார். ஆமாம் சுவாமி. என்னப்பா? நான் தான் பத்மா அசுரனாகிய வல்லரக்கன். அறிந்தேன் பக்தனே. என்னை வேண்டிய காரணம் பகவானே, என்ன? எனக்கு தாங்கள் வரம் ஒன்று தர வேண்டும். உனக்கு என்ன வரம் வேண்டும்? எல்லோரும் கேட்கிற மாதிரி சரி பெரிய பெரிய வரமெல்லாம் இறக்க வேண்டாம். சொல்லப்பா. ஒரே ஒரு சிறிய வர வேண்டும். என்ன வரம் வேண்டும்? எள்ளிலையோ சிறிய வரம் ஈஸ்வரரே தாருமையா. எள்ளிலையோ சிறிய வரம் ஈஸ்வரரே தாருமையா. கடுகிலையும் சிறிய வரம் கடுகிலையும் சிறிய வரம் கரிக்கண்டரி தாருமையா. ஓடி நாடு வேண்டாம் நகர வேண்டாம் நாட்டையாள பிள்ளை வேண்டாம். நாடு வேண்டாம் நகர வேண்டாம் நாட்டையாள பிள்ளை வேண்டாம். தோண்டு வீரல் அதனாலே தோண்டு வீரல் அதனாலே துணிந்து தலை விழும்படிக்கு ஐயோ
பகவானே, என்ன? எள்ளிலையும் சிறிய வரம், ஆமா. கொஞ்சம் இடைகூடின வரம், கடுகிலையும் சிறிய வரம், காட்டமான வரம் வேண்டும். மன்னவிடை சிறிய வரம் மகிமையுள்ள வரமாக அமைய வேண்டும் பகவானே. வல்லரக்கா, இறைவா, நீ சொல்லுகிறது எனக்கு புரியவே இல்லையப்பா. ஆண்டவா, என்ன? கடுகு விட சிறிய வரம் காட்டமுள்ள வரம். ஆமா. அதாவது என்னுடைய தூண்டு விரல் கொண்டு எவர்களுக்கு மேலே வைத்தால் அன்னவர் தலை அற்று போக வண்ணம் அடியனுக்கு நீங்கள் வரமருள வேண்டும். அப்படியானால் ஆனால் நீ கேட்ட பிரகாரம் உனக்கு வரம் தருகிறேன். சரி, காது கொடுத்து கவனமாக கேள். ஆகட்டும் என்று சொன்னார் சிவபெருமான். சரி, 18 விதமான மேளதாளங்கள் முழங்க அந்த கைலாச மலையிலே அப்படி வல்லரக்கனுக்கு சிவபெருமான் வரம் சொல்லிக் கொடுக்கின்றார். அப்படி தளமத்தில் உன்னத்துடல் பொடிபடவே தந்தேனே கேட்ட வரமதுதான், கேட்ட வரம் தந்தார் சிவனார் என்று, கேட்ட வரம் தந்தார் சிவனார் என்று, கேட்ட வரம் தந்தார் சிவனார் என்று சந்தோஷம் கொண்டாரையா, சந்தோஷம் கொண்டாரையா. கேட்ட வரம் தந்தார் சிவனார் என்று, கேட்ட வரம் தந்தார் சிவனார் என்று, கேட்ட வரம் தந்தார் சிவனார் என்று சந்தோஷம் கொண்டானையா, சந்தோஷம் கொண்டானையா. தளமான பூமியில் உனதுடல் பொடிபட ஆமா. தந்தேனே கேட்ட வரம் அப்படி என்று சொன்னார் சிவபெருமான். தந்தேன் என்ற வார்த்தை மட்டும் கேட்கும் வண்ணம் மற்ற வார்த்தைகள் எல்லாம் தாளமேளங்கோடு மறைந்தது. தந்தேன் என்ற வார்த்தை கேட்டது வல்லரக்கன் காதிலே. சரி, சும்மா இருப்பானா? அதானி ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். சரி, பூனை போல் இருந்தவன் புலியைப் போலே சீறினான். வரம் வாங்கு மட்டும் வணங்கி நின்றான். வாங்கிய பிறகு நிமிர்ந்து விட்டான். கொடுக்கும் வரை குறிந்து நின்றான். கொடுத்த உடனே நிமிர்ந்து விட்டான். வரம் கொடுத்த பகவானுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் அழைத்து வந்த நந்தி பகவானிடத்திலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் சரி பாதாள உலகம் நோக்கி புறப்பட்டு வருகிறான். ஓடுகிறான் ஓடுகிறான், ஒரே ஓட்டம். அறிந்தார் இதை பார்க்கடல் வண்ணன் பரந்தாமன். என்ன நினைக்கிறார்? இப்படியே அரக்கனை விட்டால் சரி உலகத்தில் எவரையும் விட்டு வைக்க மாட்டார். ஆமா. நாரதா, அரக்கனுடைய சிந்தனையை மாற்றி சரி திரும்பவும் கைலாயம் அனுப்பும். ஆகட்டும் என்று சரி, இந்த நாரதர் ஆமா இந்த வல்லரக்கன் முன்பிலே தோன்றினார். தோன்றி என்ன கேட்கிறார்? வல்லரக்கா, என்ன தாத்தா, இவ்வளவு வேகத்தோடு எங்கே போகின்றீர்கள்? நான் மேலே இருந்து கீழே வர்றேன். மேலே இருந்து கீழே போகிறியா? சிவலோகம் சென்று சிவனிடத்திலே சில வரங்கள் பெற்று வருகிறேன். என்ன வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறியா? ஆமா. வல்லரக்கா, என்ன வரம் வரோன்னு சொல்றியே, ஆமா, இந்த வரம் என்பது எனக்கு தெரியாது. தெரியாது? அது எங்க இருக்கிறது கொஞ்சம் காண்பீங்கள். அது சாதாரண வரம் அல்ல, வேறு தூண்டு விரலுக்கு தலைதறிக்கும் வரம். ஓஹோ, பகவான் வாயாலே சொன்னார், என் காதால் கேட்டேன், வந்து கொண்டே இருக்கிறேன். வல்லரக்கா, என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னய்யா? வார்த்தை என்பது ஒரு காற்றுக்கு சமம். சரி, இந்த காற்றை நம்பி பூலோகம் சென்று எதிரிகள் பேரிலே சென்றால் விரலை நீட்டினால் தலை தரித்து விட்டால் பரவாயில்லை, நல்லது. ஒருவேளை எதிரிகள் தலை தரிக்காவிட்டால் நம்ம கதி, உன் கதி அதோ கதிதான். ஆமா, என்ன சொல்றீங்க? வரம் தந்தாரே சிவபெருமான், ஆமா, அவர் தந்த வரம் உண்மையான வரமா பொய் வரமா ஓஹோ என்பதை அவர் மேலே சோதித்து விட்டு அதன் பிறகு நீ பூலோகம் சென்று வருவாயா? ஓ, தீட்டிய மரத்தில் கூர்மை பார்க்க வேண்டும். ஆமா, அப்படியானால் நீங்கள் சொன்னது போல் சிவனை சோதித்து வருகிறேன். ஆகட்டும் என்று சரி, இந்த வல்லரக்கன் சரி வரந்தந்த சிவனை சோதிக்க வேண்டும் என்று எவ்வளவு வேகத்தோடு பூலோகத்தை நாடி சென்றானோ அதைவிட வேகமாக கைலாசம் வருகின்றார். அப்படி கைலாயம் வருகின்ற போது அரக்கனுடைய வரவை கண்டார்கள் தேவர்கள். யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? வானவேர்கள் ஓடினார், மறையவேர்கள் ஓடினார், மறையவேர்கள் ஓடினார், மாலையேனும் ஆதித்த சந்திரனும் ஓடினார், வானவேர்கள் ஓடினார், மறையவேர்கள் ஓடினார், மறையவேர்கள் ஓடினார், மாலையேனும் ஆதித்த சந்திரனும் ஓடினார், தானவர்கள் ஓடினார், தவ முனிவர் ஓடினார், தவ முனிவர் ஓடினார், ஆதுமை பார்வதி கடம்பிரண்டோடினாள்.
பூமியும் தடம் வல்லரக்கனுடைய வரவை கண்டு சரி. தேவாதி தேவர்கள் எல்லோரும் ஓடினார்கள். வானவர்கள் தானவர்கள் இந்திரன் இறையவன் கந்தன் கணபதி கார்த்திகேயன் அலைமகள் கலைமகள் முனிமார்கள் ரிஷிமார்கள் தேவர்கள் எல்லோரும் கண்டு மறைந்த போது சிவபெருமானும் மறைய வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. பார்த்தான் வல்லரக்கன். சரி, இவர்களை நீட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, நமக்கு வரம் தந்தது யார்? சிவபெருமான். உலகத்துக்கெல்லாம் அச்சாணி போல் இருப்பது யார்? பகவான். பகவான் பெயரிலே சோதிக்க வேண்டும் என்று விரட்டி வரக்கூடிய நேரத்திலே சரி, பார்த்தார் சிவபெருமான். சரி, 33 கோடி தேவர்களை ஒரு நந்தாவனமாக மலரச் செய்தார். சரி, பார்வதா தேவியை ஒரு 50 அடி என்று சொல்லக்கூடிய மலராக மலரச் செய்து 50 அடி என்று சொல்லக்கூடிய மலரிலே சிவபெருமான் ஒரு லிங்கமாக மறைந்தார். மறைந்திருந்த பகவானை சோதிக்க அரக்கன் அங்கிருக்கும் போது அரக்கனை கொல்ல வேண்டுமானால் அச்சுதன் பச்சைமால் வர வேண்டும் என்றார் என்று அவரை நினைக்கவும் பார்க்கடல் வண்ணன் பரந்தாமன் இடையர் குலத்திலே சில லீலைகள் எல்லாம் செய்துவிட்டு ஆண்டவன் சொல்படி ஆடு மாடுகளை திரட்டி எங்கே வருகிறார்? பசுக்களை மாயன் திரட்டி கொண்டு குளிர்ந்த நிழலில் கூட்டம் செய்வான். பசுக்களை மாயன் திரட்டி கொண்டு குளிர்ந்த நிழலிலே கூட்டம் செய்வான். ஆடு மாடுகளை திரட்டிக் கொண்டு கண்ணனாகிய என்பருமாள் அரும்பெருங்கானகத்திலே சுண்டச் செடி மரடி நிழலிலே இருந்து மாடு மேய்க்க கண்ணவரான் சீங்குழலை வாயிலே வைத்து பலவிதமான ராகத்தை வாசிக்க புல்லாங்குழல் ஓசையை கேட்டார் சிவபெருமான். வீட்டுக்கரை இறங்கி அத்தான் அடைக்கலம் என்று சொன்ன போது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல ஆடு மாடுகளை சிவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு வல்லரக்கனை கொல்ல போக வேண்டும் என்று ஏற்றியரன் சீர்வாதம் இறங்கி நமஸ்காரம் செய்து நமஸ்காரம் பலரும் செய்து சடுதியிலே உமக்காகவே நடந்து உறுதி பூஜை செய்தவரை சமர்த்தால் அவனை கொண்டு தான் வாரேன் என வழி நடந்தாரே. கொண்டல் வர்ணன் தன்னுடனே சுரூபமாறி கோசலையால் பெற்ற மகள் கோலம் கொள்வார். தன்னுடனே சுரூபமாறி கோசலையால் பெற்ற மகன் கோலம் கொள்வார். அண்டரோடு எமையவர்கள் ஆனந்தமாக அச்சுதனார் இச்சை பெற பெற்றரூபமான நல்ல வீரர்களாகி விசைகள் வராமல் பாதம் அணிகள் போடுவார். தன்னுடனே சுரூபமாறி கோசலையால் பெற்ற மகன் கோலம் கொள்வார். கண்ணனாகிய என்பெருமாள் வல்லரக்கனை கொல்ல போக வேண்டும் என்று அத்தான் ஒரு சத்தியம் மட்டும் செய்து தாருங்கள். சத்தியம் என்று சொன்னவுடனே என்ன சத்தியம் தான் என் நிலையை செய்து தாரே. என்ன சத்தியம் தான் என் நிலையை செய்து தாரே. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பச்சை மலரான இடவா பொறி வெள்ளம்பட்ட வல்லு கொந்த பிள்ளையார் மேலான இடவா அந்த நல்ல தலங்கள் எல்லாம் ஆணையிட போக வேண்டாம். இந்த நல்ல தலமதிலே எளிதான ஆணை உண்டு. நாளையிலே நல்ல சனி வாரத்திலே செய்ய சனி வாரத்திலே சிறந்த பஞ்ச நவமியிலே பங்கோனே உத்திரத்தில் 17ஆம் தேதியிலே நட்டுவர்கள் கொட்டி வர நாதசுரம் ஊதி வர வருணன் மழை பொழிய வாயு வந்து தண்டல் வீச ஆறுலகை ஆள ஒரு சியம்பலிங்க ஐயனார் படையோடு வந்து பிறந்தாரே.